Hello viewers, welcome to Deivamagalchannel. நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் சமோசா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மைதா, ஒரு பெரிய வெங்காயம், 1 கப் முட்டைகோஸ், 1 கப் துருவிய கேரட், 1 கப் பீன்ஸ், பொடியா நறுக்கிய இஞ்சி பூண்டு சிறிது, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்காக நான் மாவு கப்பில் கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கிறேன், கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட சாஃப்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி 25லேருந்து 30 நிமிஷம் வரையும் தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க, கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம முட்டைகோசையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பீன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம இது கூட மிளகாத்தூள், கரம் மசாலா,
மிளகுத்தூள் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ வெஜிடபிள் மசாலா ரெடி. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவு ரொம்பவே சாஃப்டா வந்திருக்கு. இப்போ நான் இந்த மாவுல ஒரு பங்கை எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதில் குட்டி குட்டியாக உருண்டையாக செஞ்சுக்க போகிறேன். இப்போ நான் இது பூரி சைஸ்க்கு நான் இதை திரட்டிக்க போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை இதில் வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்காக இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம சமோசாவை சேர்த்துடலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக பொரிச்சிடுங்க. இப்போது பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இப்போ சுவையான வெஜிடபிள் சமோசா ரெடி.
ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவிமகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.